இப்போ 145 160 இடங்கள் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் அவ்வளவுதான். நம்பர்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கவே கூடாது. இந்த டைரக்ஷன் மாறலாம்னு ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கோம். இது ஒரு டைரக்ஷன், இப்படிதான் தேர்தல் இருக்கும். ஸோ அவங்க டிவிகேக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்கிறத பொறுத்து இதை பார்க்கலாம். நான் பர்சனலாக நினைக்கிறது என்னன்னா, இதில் நிறைய பேர் இந்த கருத்தோட உடன்படாமலும் இருக்கலாம். 15% மேல் தாவேக்காவுக்கு வாக்கு அதிகமாக போனால் இல்ல வாக்கு சதவிகிதமும் வந்திருக்கு. அதுல எஸ்பி டிஎம்கே கூட்டணி 42 46%, அதிமுக 36 முதல் 40%, தமிழக வெற்றி கழகம் 12 முதல் 16% வாக்குகள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பிற 4 முதல் 6%, டோட்டலா 100%. வாக்கு சதவீதம் டிஎம்கே அந்த அளவுக்கு 42-43% போவாங்களாங்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய இன்டர்னல் சர்வேஸு மற்ற கட்சி திமுக மட்டும் இல்லை, நிறைய கட்சிகளுக்கே கிட்டத்தட்ட 40க்கும் கீழாக தான் இந்த சதவீதம் போகும். ஏன்னா எல்லாருமே தாவேக்கா ஒரு 15-20% டச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது திமுக 42க்கு மேலே போனாங்கன்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பை நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ அப்போ கூட நீங்கள் பாருங்கள், அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான இடைவெளி ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது. ஒரு 3-4% அப்படின்னும் போது அந்த 3-4% கடந்த முறை மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் 16% தாவேக்காவுக்கு அப்படிங்கிறது எனக்கு என்னமோ அது கொஞ்சம் கம்மியான குறைவாக இருக்குன்னா பர்சன்டேஜில் 16 கொடுக்குறாங்க, ஆனால் சீட்ஸ் 13-18 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அது வருமா அப்படிங்கிறது தெரியல. இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதான் 145 160, அதிமுக 50 65 சீட்டு. டுடே சாணக்கியா இதுதான் டேட்டா. அதான். ஸோ தாவேக்காவுக்கு சீட்ஸ் ஓகே, பட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்.